Welcome back to the second session. And only for introduction, I have taken 30 minutes. You don't believe this, but this is very essential. And the introduction, கண்டிப்பா உங்களுக்கு தேவை. Okay, and then only you will have a good feeling of doing this lesson and knowing having the interest to study this lesson. Let us move on to the topic amniocentesis and sortatory band. Amniocentesis na and the fluid எடுத்து analysis பண்றது தான் amniocentesis. Okay, and now due to small family norms and skewed choices for male child, a female population is decreasing at an alarming rate. Amniocentesis is a prenatal technique. அதாவது ப்ரீநேட்டல் அப்படின்னா அம்மா வயிற்றுல இருக்கும் போது அந்த ஃப்ளூயிட் இருந்து எடுத்து அதை டிடெக்ட் பண்ணி அந்த அனாலிசிஸ் பண்றதுதான் அந்த ப்ரீநேட்டல் டெக்னிக் யூஸ் டு டிடெக்ட் எனி chromosomal abnormalities in the fetus, and it is being often misused to determine the sex. ஓகே, இது என்ன எதுக்காக இதோட பர்பஸ் என்ன? ரியல் பர்பஸே வந்து அந்த ஆம்னியோசென்டஸோட ரியல் பர்பஸ் வந்து அப்நார்மல் சைல்டு பர்த்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஆம்னியோசென்டசிஸ் பண்றோம். இது பண்ண என்ன ஆகும்னா the doctors will easily identify when they are looking into the scan some sort of any problem is there, then they will refer this amniocentesis. In the amniocentesis வந்து அந்த liquid எடுத்து, I think you have one more topic about this amniocentesis. We'll discuss that, but then you will have now a small introduction about that. That fluid is being taken, அதாவது amniotic fluid எடுத்து அதை analyze பண்ணும்போது if there is any abnormalities, chromosomal abnormalities you would have learned, isn't it? Klinefelter syndrome, டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி நிறைய சிண்ட்ரோம் இல்ல, அந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். ஒன்னு குரோமோசோம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், ஒய் குரோமோசோம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். இந்த மாதிரி சிண்ட்ரோம், இந்த மாதிரி ஒரு அப்நார்மலிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த குழந்தை வந்து வெளியே வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அப்நார்மலிட்டியோட கஷ்டப்படணும்னு தேவையில்லை. ஸோ it can be terminated, the pregnancy can be terminated. அதுக்காக தான் இந்த amniocentesis பண்றாங்க. But then people are using this analysis to check the sex of the baby. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா நம்மளால செக்ஸையும் கண்டுபிடிச்ச முடியும், அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ்ல இந்த மாதிரி ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிறது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி செக்ஸ் டிட்டர்மின் பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரெக்னன்சிலேயே அதை டெர்மினேட் பண்ணிட்டு வாய்ப்புகளும் இருக்கு. அதனாலதான் இதை நம்ம என்ன பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க. இஸ் இட் கிளியர் டு? எஸ். Though it is useful, but it is under ban. Once the sex of the fetus is known, there may be a chance of a female feticide. Okay, so female இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்கன்றதுக்காக இந்த ஆம்னியோசென்டசிஸ்க்கு மேல நமக்கு ஒரு பேன் இருக்கு. ஹென்ஸ் sortatory ban on amniocentesis is imposed. அதனால இதை யாரும் பண்ண மாட்டாங்க. அதாவது ரொம்ப கம்பல்சரியா அப்நார்மலிட்டிஸ் ஸ்கேன்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும் இருக்கு, நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன், ஹை ரெக்கமெண்டேஷன் ஓட தான் அந்த அப்நார்மலிட்டிஸ்க்காக மட்டும் தான் பண்ணுவாங்க தவிர, பட் டாக்டர்ஸ் நோ வாட் த சைல்ட் செக்ஸ் இஸ், பட் தே வில் நாட் ரிவீல் தட் டு த பேரண்ட். அந்த ரிவீல் பண்ற விஷயத்தை தான் பேன் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, ஈவன் யூ ஷுட் நாட் ஆஸ்க் அண்ட் டாக்டர் ஷுட் நாட் டெல் அபவுட் த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட். சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ பத்தி நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடோ இன்ஃபான்டிசைடோ என்னதுன்னு பார்த்துக்கலாம். இந்த செக்ஸ் ரேஷியோ, வாட் இஸ் செக்ஸ் ரேஷியோ? நம்பர் ஆஃப் ஃபீமேல் டிவைடட் பை 1000 மேல். அதுதான் ஃபார் எவ்ரி 1000 மேல் தான் அந்த ரேஷியோ அப்படின்னு சொல்ற கணக்கு. 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்ற கணக்கு தான் வந்து செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ இஸ் ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் ஆஃப் தி ஃபீமேல் இன் த பாப்புலேஷன். அதாவது ஒரு பாப்புலேஷன்ல எந்த அளவுக்கு ஃபீமேல் இருக்கிறாங்கன்ற கணக்கு தான் வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இன் இந்தியா the child sex ratio has decreased over the decades from 927 to 919 females for every 1000 male. அதாவது 1000 ஃபீமேல் குழந்தைக்கு எத்தனை 1000 மேல் குழந்தைங்களுக்கு எத்தனை ஃபீமேல் குழந்தை இருக்கு, அந்த ஒரு வருஷத்துல எத்தனை பிறக்குது அப்படின்ற கணக்கு தான் இந்த செக்ஸ் ரேஷியோ. அப்ப 1000 குழந்தைக்கு எத்தனை அப்படின்னு கணக்கு பண்ணா நமக்கு வந்து 919 ஃபீமேல்ஸ் கணக்கு வருது. ஓகே, இது வந்து ஒரு 10 வருஷத்துல குறைஞ்சிடுச்சு. எவ்வளவு?
927 இருந்தது, இப்போ இந்த 10 வருஷத்துல 919 குறைஞ்சிருக்கு. டு கரெக்ட் திஸ் ரேஷியோ ஸ்டெப்ஸ் ஆர் நீடட் டு சேஞ்ச் த மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள். இது ஏன் இப்படி குறையுதுன்னா, யாருமே ஃபீமேல் சைல்டு விரும்பல, பாரமா நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ நீட் நாட் டெல் மச் அபவுட் தட். ஸ்டெப்ஸ் ஆர் நீடட் டு சேஞ்ச் த மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி இன் த யங் அடல்ட்ஸ். Female feticide and infanticide is a manifestation of gender discrimination in our society. இது ஏன் இது வந்து காரணம் என்ன? இதுக்கான காரணம் என்ன? இந்த manifestation அப்படின்னா என்னது? காரணம். எதனால இது நடக்குது அப்படின்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். மேலு ஃபீமேல் அப்படின்னு பாக்குற ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஏற்றத்தாழ்வு. மேல்னா சுப்பீரியர், ஃபீமேல்னா இன்ஃபீரியர் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, அந்த எண்ணத்தோட முழு வடிவம் தான் இது ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைடா இருக்குது. வாஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ சோஷியலா நமக்கு வந்து சொசைட்டியே அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ல இருக்கிறதுனால இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடக்குது. அப்ப ஃபீட்டிசைட்னா என்னது? ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா என்னது? ரெஃபர்ஸ் டு abort the female in the mother's womb, whereas the female infanticide is killing the female child after her birth. இது ரெண்டுமே சேம் தான். பட் இது வந்து கருவுல இருக்கும்போதே அதை சாகடிக்கிறது இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடு. எக்ஸாக்டா சொல்லணும்னா இதுதான் அதோட மீனிங். அண்ட் வேர் இஸ் இன்ஃபான்டிசைட் அப்படின்னா சிசு கொலை, அண்ட் ஆஃப்டர் த சைல்டு பர்த். ஓகே, இப்போ வந்து ஃபீமேல தான் கொல்லணும் அப்படின்ற இந்த இன்ஃபான்டிசைட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ்னா ஃபீமேல் சைல்ட சாகடிக்கிறது. வெறும் இன்ஃபான்டிசைட்னா எனி செக்ஸ், it can be a boy. ஈவன் நிறைய இப்ப நம்ம பாக்குறோம், நிறைய குழந்தைங்களும் குப்பை தொட்டில இருந்து போட்டுருவாங்க, அங்க இருந்து எடுப்பாங்க, ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்ப்போம். நாட் only female, even boy baby is also been infanticide nowadays. Okay, so you should be very clear. இது female feticide னா மதர் பூம்லயே ஃபீமேல் குழந்தைய அபார்ட் பண்றது. இது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா ஃபீமேல் இங்க கொடுத்துட்டனால நம்ம அந்த டேர்ம் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். killing a female child after the birth. Okay, these have resulted in the imbalance in sex ratio. இந்த மாதிரி இந்த கொலைகள் பண்ணும்போது தான் இந்த ரேஷியோ என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஓகே, எஸ். Imbalance in sex ratio in UNDPS and GII 2018. இது என்னது? இது ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு ப்ரோக்ராம். இதோட யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், okay, reflects that the India was ranked at 135 out of 187 countries due to availability of very few economic opportunities for women as compared to men. 187 கண்ட்ரில நம்மளோட ரேங்க் என்ன? 135 ரேங்க்ல இருக்கோம் நம்ம. In order to prevent the female feticide and infanticide, government of India has taken various steps. Like தவிர்க்கிறதுக்கு இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணிருக்காங்க? PCPNDT Act, Pre-Conception and Prenatal Diagnostic Techniques Act 1994. Okay, அதுதான் இந்த PCPNDT, right? Enacted to ban தடை செய்யறது the identification of sex and to prevent the use of prenatal diagnostic techniques for selective abortion. Selective abortionனா தேவையானதுக்கு மட்டும்தான். இப்போ குழந்தை அப்நார்மலா இருக்குது, கையும் இல்ல காலும் இல்ல, வயிற்றுல அப்நார்மலா இருக்கும் போது தேவை, அப்போ அதை அபார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. Is it clear? Various measures are taken by the government to ensure survival, provision of better nutrition, education, protection and empowerment of girls by eliminating the difference in the sex ratio, infant mortality rate and improving their nutritional and educational status. இதனால கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பொதுவா இந்த சமூகத்துல இந்த மாதிரியான வேறுபாடுகளை நம்ம வந்து அடியோட நீக்கணும்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கும். மெயினா உமனுக்கு கண்டிப்பான ஒரு எஜுகேஷன் இருந்தாதான் இன்னொரு இப்போ வந்து ஒரு அம்மா வந்து சிசுவை கொலை பண்றாங்கன்னா அவங்க ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனும் நல்ல ஒரு திங்கிங் ஆட்டிடியூடும் இருந்ததுன்னா அந்த கொலையை செய்ய மாட்டாங்க. isn't it? எஸ். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும்? எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அண்ட் இம்ப்ரூவிங் த நியூட்ரிஷனல் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ். இந்த எஜுகேஷன் தான் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடியது. அதனாலதான் படிங்க 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 நாங்க சொல்றோம். இந்த எஜுகேஷன் வந்ததுனாலே நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சா நீ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வாழ்க்கையில நீ சால்வ் பண்ணிடலாம். யாருமே உன்னை ஏமாத்த முடியாது. அதுதான் படிப்பு. Is it clear?
போக்சோ ஆக்ட், இது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க சிவிக்ஸ்ல. போக்சோ, POCSO ஆக்ட் இப்ப ரீசெண்டா வந்ததுதான் இது. Prevention of Children from Sexual Offenses. ஓகே, சோ சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி கேஸ்ல இருந்தா இந்த மாதிரி குழந்தைங்களை அபியூஸ் பண்ணா இந்த தண்டனை இது மாதிரி அப்படின்ற ஒரு வரைமுறையான ஒரு ஆக்ட தான் ஒரு சட்டமா அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த சட்டம் பேரு தான் போக்சோ ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்ல செக்ஷுவலா அவங்க இல் ட்ரீட் பண்றது, மேல் ஃபீமேல இல் ட்ரீட் பண்றது, அபியூஸ் பண்றது. ஓகே, அது பேரு தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். பிரிவென்ஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரீட்ரெசல் ஆக்ட் அண்ட் சேஞ்ச் இன் த கிரிமினல் லா பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வர்மா Committee 2013 aims at creating a safe and secure environment for both females and male. இந்த sexual harassmentன்றது நீங்க நினைக்கிற மாதிரி not only ஃபீமேலுக்கு மட்டும் கிடையாது, இப்போ both genderக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. Okay, you need to understand this, children. And இது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்டோட இந்த ஆக்ட் தான் ரெக்கமெண்டட் பை ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. அவங்களோட கமிட்டியில அந்த ஜட்ஜும் அவங்களோட டீமும் ஒரு ஆக்ட என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டோட மெயின் எண்ணம் என்னம்னா எப்பவுமே ஒரு சேஃபும் செக்யூர் என்வாயர்மெண்ட் ரெண்டு ஜெண்டருக்கும், ஃபீமேலா இருக்கும் சரி மெயிலா இருக்கும் சரி, ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ற ஒரு ஆக்ட் தான் அந்த கமிட்டி போட்ட ஆக்ட். இஸ் இட் கிளியர்? Population explosion and birth control. Increased health facilities and better living conditions have enhanced longevity. According to the recent report from the UN, India's population has already reached 1.26 billion and expected to become the largest country in the population size, surpassing China. China ஓடி நம்ம first rank வந்துற போறோம் 2022ல. China ஓடி நம்ம populationல அதிகமாயிடும். Other statistical data is revealing us. To overcome the problem of population explosion, birth control is the only available solution. In the explosion அப்படின்றது சடனா அதிகரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், explosion. People should be motivated to have a smaller families by using a various contraceptive devices. Advertisement by the government in the media as well as posters, bills, etc. With a slogan, நாம் இருவர் நமக்கு இருவர், we two, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இது நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது கேட்ட விஷயம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு. இப்ப நீங்க படிக்கும் போது இது மாறிடுச்சு, நாம இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னா ஒரு கப்பலுக்கு ஒரு குழந்தை போதும்ன்ற மாதிரி. ஓகே, have also motivated to control population growth in Tamil Nadu, solitary rising of a marriageable age. And the age ஐயும் என்ன பண்ணும், of a female to 18 years, and then for a male is 21 years. An incentive given to couples with small families or other measures taken to control population growth in our country. So என்னென்னலாம் பண்ணாங்க, நிறைய ஸ்லோகன்ஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய ப்ரோக்ராம், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணி இருக்காங்க. அண்ட் மேரேஜபிள் ஏஜ் என்ன கொண்டு போயிருக்காங்கன்னா, ஃபீமேலுக்கு 18 அண்ட் மேலுக்கு 21. வெரி வெரி ஸ்மால் ஃபேமிலிஸா இருந்தா, இப்ப ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னா கவர்மெண்ட் நிறைய சலுகை தராங்க, உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சிருந்தாங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபெசிலிட்டிஸ், ஏதோ ஒரு காலேஜ் அட்மிஷன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சலுகை தராங்க. ஏன்னா அது இந்த ஸ்மால் ஃபேமிலியை ப்ரொமோட் பண்றதுக்காக கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்றாங்க. இஸ் கிளியர் நவ்? எஸ், மெஷர்ஸ் டேக்கன் டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன் growth in our country. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். ஒரு அப்ரிசியேஷனும் ஒரு ரெகக்னிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொருத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். The voluntary use of contraceptive procedures to prevent fertilization or prevent implantation of fertilized egg in the uterus is termed as a birth control. பர்த் கண்ட்ரோல் அப்படின்னா, நீயா என்ன பண்ற, அது வாலண்டரி, எனக்கு இது தேவையில்லை, அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்க வேண்டாம் அப்படின்ற நீயா ஒரு ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற போதுதான் அந்த விஷயம் வருது. அது பேர் என்னது? பர்த் கண்ட்ரோல். ஸோ வாட் இஸ் பர்த் கண்ட்ரோல்? இதுதான் பர்த் கண்ட்ரோல். ஓகே, the voluntary use of contraceptive procedures to prevent fertilization or prevent implantation of fertilized egg in the uterus is termed as birth control. An ideal contraceptive should be user friendly. எப்பவுமே ஒரு நல்ல ஐடியல் என்னது, ஒரு சிறந்த அப்படின்னு நம்ம சொல்றோம். சிறந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் எப்படி இருக்கணும்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லினா அந்த யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஆக்சசபிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணும்,
குயிக்கா இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அது அவைலபிளா இருக்கணும், ஈஸி அவைலபிள் வித் லீஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ், எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, and should not interfere in the sexual, it should not impact in the sexual drive. The contraceptive methods are of two types, temporary and permanent, just now I shown in the concept map, and natural, chemical, mechanical, and hormonal barriers methods are the temporary birth control methods. Temporary natural ஒன்று இருக்கு, அப்புறம் barrier methods ஒன்று இருக்கு, இன்னொன்று ஃபைனலா intra uterine devices இருக்கு. We will see what one by one now. Natural method, இயற்கையாகவே எதையுமே யூஸ் பண்ணாம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எனக்கு இந்த ஃபர்டிலைசேஷன் வேண்டாம், எனக்கு இந்த ஃபர்டிலைஸ்டு எக் இம்ப்ளான்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பர்த் கண்ட்ரோல். புரிஞ்சுச்சா? அதை இயற்கையா நான் எப்படி செய்ய முடியும், அதுதான் இந்த விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் மெத்தட் இஸ் யூஸ் டு பிரிவென்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வித் ஓவம். ரித்தம் மெத்தட், இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரித்தம் மெத்தட். சேஃப் பீரியட், coitus interrupts, continuous abstinency, and lactation, amenorrhea. So these are the methods. இது one by one நம்ம பார்க்க போறோம். Okay, so let us see now. First, periodic abstinency rhythm method. We will see what it is. So you know that very well. To understand this, we have already discussed about the menstrual cycle. It is so we know when exactly the ovulation is taking place in menstruation. When do ovulation takes place? At the 14th day. At the 14th day only, from the ovary, the ova is released into the fallopian tube. Is it clear for you? Yes. So, reading now, ovulation occurs at the about 14th day of the menstrual cycle. Ovum survives for about 2 days. And the ovum, அதோட டைம் பீரியட் எவ்வளவு நாள் அது வந்து உயிரோட இருக்க முடியும், அந்த எக் வந்து எவ்வளவு நாளுக்கு வந்து வயபிளா இருக்க முடியும், ஆக்டிவா இருக்க முடியும் அப்படின்னா எத்தனை நாள், 2 நாள் வரைக்கும் அந்த ஃபெலப்பியன் டியூப்ல ஆக்டிவா அதோட இருக்க முடியும். அதாவது 14th டே அது வந்து வெளியே வருது, 14th அந்த இதுல இருந்து நம்ம கணக்கு வச்சிட்டோம்னா 14th 15th டே, அந்த 2 நாள் வரைக்கும் ரொம்பவே அது ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அது இறந்து போயிடும். அதாவது அது வந்து இட் இஸ் நாட் அண்டர் ஃபர்டிலைசேஷன்னா அது என்ன ஆகும், அப்சார்ப் ஆயிடும், இல்ல டீஜெனரேட் ஆயிடுது. Is it clear for you? So that 2 days. And now sperm remains alive for 72 hours in the female reproductive tract. இது இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. So sperm ஓட when the sperm is ejected into the female vagina, how long it can live, viable alive எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படின்னா 72 hours. So 3 days it can be alive இருக்க முடியும். Fine. So this should be kept in a mind. So in the period of time la and the coitus to be avoided during this time. So ஆணும் பெண்ணும் சேருதான் coitus அப்படின்னு சொல்றோம், அந்த நேரத்துக்கு சேரக்கூடாது. So the 14th day there should not be coitus. 14, 15, 16 their relation should not be there. So இந்த மாதிரி இல்லாத போது என்ன ஆயிடுதுன்னா there will not be any pregnancy, there will not be any fertilization, there will not be any fertilized egg will be embedded in the uterus and pregnancy is controlled. இது வந்து நேச்சுரலா இயற்கையா நம்ம கணக்குல வச்சுக்கிட்டு இதை வந்து மெத்தட ஃபாலோ பண்றது. Is it clear for you? Next, continuous abstinency அப்படின்னா என்ன? It is the simplest and most reliable way to avoid pregnancy is not to have coitus for a defined period that facilitates conception. ஓகே, ஸோ ரெகுலரா ஏன்னா இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து ரெகுலரா இந்த டேல இருந்து இந்த டே அது கண்டினியூஸா ஃபாலோ ஆகுறதுனால ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். திஸ் பீரியட் ஆஃப் டைம் தேர் இஸ் a defined period. ஸோ இந்த மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைம்ல coitus இல்லைன்னா there will not be any conception. Okay, yes. Next, coitus interruptus is the oldest family planning method. இதுதான் வந்து இப்பதான் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ்லாம் இருந்தது. ஆனா பழைய காலத்துல எல்லாம் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மேல் பார்ட்னர் withdraw his penis before ejaculation, thereby preventing deposition of semen into the vagina. Only when the semen is deposited into the vagina only there is a probability of fertilization taking place. So if this method is adopted, then there will not be any fertilization. Okay, lactational amenorrhea அப்படின்னா lactation உங்களுக்கு தெரியும், isn't it? Lactation
Lactation means ejection of milk. Menstrual cycle resumes as early as 6 to 8 weeks from paturation. Paturation is childbirth. Childbirth ஆகி 6 வாரம் இல்லனா 8 வாரம் வரைக்கும் என்ன நடக்காது, menstrual cycle நடக்காது. ஏன் அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் இதுக்கு காரணம். 2 ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜன், அப்புறம் இந்த நிறைய ஆக்சிடோசின், இந்த மாதிரிலாம் நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. ஸோ ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸை தான் நம்ம பார்க்குறோம் சைல்டு பர்த்தும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளும். இது கிளியர்? ஸோ ஆஃப்டர் பேச்சுரேஷன், students, you must keep this in your mind. The menstrual cycle will not takes place. Around 6 to 8 weeks. However, the reappearance of the normal ovarian cycle may be delayed for 6 months during breastfeeding. So, this is the menstrual cycle delay. Varadu. So, ova will not be ovulated, or it will not come to the uterus at all. Okay. This delay in ovarian cycle is called lactation amenorrhea. So, in the delay, in the ovarian cycle delay, lactation amenorrhea. So, it serves as natural. In the time, nature of pregnancy will not take place. So, how beautiful it is, isn't it? But an unreliable form of birth control. ஆனா இதை நம்ம முழுமையா ஒருத்தவங்களுக்கு 6 வாரம், ஒருத்தவங்களுக்கு 8 வாரம், அதனால பக்காவா நம்மளால சொல்ல முடியாது. அதனால இது அன்ரிலையபிள் ஃபார்ம் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றேன். இது நம்பக்கத்தக்கது இல்ல, இது திடீர்னு நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Is it clear for you? Suckling by the baby during the breastfeeding stimulates the pituitary to secrete increased prolactin hormone in order to increase the milk production. Okay, this high prolactin concentration in the mother's blood may prevent menstrual cycle by surpassing the release of GnRH. உங்களுக்கு தெரியும் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரதுக்கு காரணமான ஹார்மோன் என்ன? GnRH. இந்த ஹார்மோன் தான் இந்த ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, பிட்யூட்டரி கிட்ட போச்சுன்னா அந்த FSH LH செக்ரெட் ஆகும். இந்த GnRH எதனால பிரிவென்ட் பண்ணுது? அந்த ரிலீஸ் ஆஃப் GnRH கம்மி ஆயிடுதுன்னா எதனால கம்மியாகுதுன்னா இந்த ப்ரோலாக்டின் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தனால இந்த GnRH கம்மியாகிறது. இந்த GnRH கம்மியாகுதுன்னா FSH இல்லாம போயிடும், LH இல்லாம போயிடும். So there is no menstrual cycle during this lactation period. Is it clear for you? Fine. Barrier methods. பேரியர் மெத்தட்னா தடுப்பு முறை. அதாவது we know fertilization, isn't it? A fusion of male and female gametes. அப்போ அந்த fusion அப்படின்ற விஷயத்துல நடுவுல ஒரு பேரியர் மாதிரி ஒரு தடுப்பு விஷயத்தை நம்ம போட்டோம்னா we will avoid the fusion of male into the female ovum. So அங்க நம்ம ஒரு பேரியர் போடுறோம். அந்த மெத்தட்ஸ் தான் இந்த பேரியர்ஸ். Okay, so we have many barriers we will discuss now. In this method, the ovum and sperms are prevented from meeting so that the fertilization does not occur. Chemical barrier அப்படின்னா என்னது? கெமிக்கல்னா கெமிக்கல் யூஸ் பண்றது, மருந்து யூஸ் பண்றது. Either in the form of tablets, foaming tablets, melting suppositories, jellies and creams are used as a chemical agent that inactivate the sperms in the vagina. So இந்த மாதிரி cream யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா the sperms வந்த உடனே அது என்ன ஆயிடுது? இறந்து போயிடுது. அதனால the fertilization is prevented. And this method using a chemical as a barrier is called as a chemical barrier. So இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஓகே, டேப்லெட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஜெல்லிஸா இருக்கும், க்ரீமா இருக்கட்டும், இது எல்லாமே கெமிக்கல் பேரியர். மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னா நமக்கு பிசிக்கலா அதை தடுக்கக்கூடிய விஷயம் தான் மெக்கானிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். So condoms are the thin sheet used to cover the penis male, whereas in female it is used to cover the vagina and cervix just before coitus, so as to prevent the entry of ejaculation sperm into the female reproductive tract. So இந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூஸ் ஆஃப் காண்டம்ஸ். This can prevent conception. கண்டிப்பா இது பிரெக்னன்சியை தவிர்க்கும். Condom should be discharged after a single use. So அது யூஸ் அண்ட் த்ரோவா தான் நமக்கு ஃப்ரெண்ட்லி யூசரா ஒரு மெட்டீரியல் மாதிரி அது தயாரிக்கப்பட்டிருக்கு. So it should be used after a single use. Discarded after a single use. Condoms also safeguard the uses from. So இந்த condoms யூஸ் பண்ணனா நமக்கு sexually transmitted disease, ரொம்ப மோசமான டிசீஸ் இந்த எய்ட்ஸ் கண்டிப்பா தவிர்க்கலாம். Condoms are made of polyurethane, lactase and lambskin. So இதை நீங்க
highlight பண்றேன் படிச்சுக்கோ. Diaphragm and cervical caps and walls are made for rubber and are inserted into the female reproductive tracts to cover the cervix before coitus in order to prevent the sperms from entering the uterus. So இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர், ஒரு தடுப்பு இது மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ மேலுக்கு காண்டம்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் it is diaphragms, cervical caps and walls. Hormonal barriers. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். ஓகே, ஹார்மோனல் பேரியர்ஸ். வாட் இஸ் ஹார்மோனல் பேரியர்ஸ்? நம்மளுடைய menstrual cycle and pregnancy is because of hormonal change, isn't it? And so it prevents the ovaries from releasing the ova and thickens the cervical fluid, which keeps the sperm away from ovum. Hormones. Oral contraceptives. ஹார்மோனை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வாய் வழியா டேப்லெட் மூலியமா எடுக்கலாம். அதுதான் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். Pills are used to prevent ovulation by inhibiting the secretion of FSH and LH hormone. இந்த ஹார்மோன் போய் என்ன பண்ணிடும்னா அந்த FSH LH கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணிட்டோடனே ஓவலேஷனே நடக்காது. ஓகே, combined pills is the most commonly used birth control pills. It contains synthetic progesterone and estrogen hormones. So இந்த progesterone estrogen hormones அதிகமா இருக்கும் அந்த இது. Saheli contraceptive pills by Central Drug Research Institute CDRI in Lucknow, India contains a non-steroid preparation Centroman. So இதுக்கான பேரு அந்த பில்ஸ்க்கான பேரு. So the intrauterine devices are inserted with a medical expert. இது வந்து சாதா ஒரு ஃபீமேல யூஸ் பண்ண முடியாது, but it has to be implanted or it has to be fixed by a doctor. டாக்டர்ஸ் தான் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யூட்ரஸ்குள்ள. ஓகே, வெஜைனல் த்ரூ வெஜைனா இட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் த யூட்ரஸ். ஓகே, அண்ட் தீஸ் டிவைசஸ் ஆர் அவைலபிள் அஸ் அ காப்பர் ரிலீசிங் IUDS and hormone releasing IUDS and non-medicated IUDS. அதாவது IUDS என்னது intrauterine devices. IUDS is increase phagocytosis of sperm within the uterus. Phagocytosis of sperm அப்படின்னா என்னது? Phagocytus sperm-ஐயே இது என்ன பண்ணிடும்? ஸ்பாயில் பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். ஓகே, within the uterus. IUDS are the ideal contraceptives for females who want to delay pregnancy. ஓகே, delay pregnancy அப்படின்னா என்னது? அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பிரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். It is one of the popular methods of contraception in India and has a successful rate of 95 to 99%. ஓகே, எனக்கு வந்து ஃபுல்லாவே பிரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னா பர்மனன்ட் மெத்தடுக்கு போயிடலாம். எனக்கு வந்து பிரெக்னன்சி இப்போதைக்கு தேவை இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் IUDS. Is it clear for you? Next is copper releasing IUDS differ from each other by amount of copper. இந்த டிவைஸுக்கு வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த டிவைஸ் வந்து sometimes it is made of copper, such as copper copper T. It is called as a copper T 380A and Nova T, copper 7, copper T 380 AG and multi-load 375. இதெல்லாம் அதோட ப்ராடக்ட். அதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்லயும் ஒரு விதமான காப்பர்ஸ், ஹவு மச் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் காப்பர்ஸ் யூஸ்டு அது டிஃபர் ஆகுது. ஓகே, ரிலீசஸ் ஃப்ரீ காப்பர் அண்ட் காப்பர் சால்ட் இன்டு த யூட்ரஸ் அண்ட் சப்ரஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. இந்த காப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த யூட்ரைன் வால்ல அந்த வெஜைனல் இதுல என்ட்ரிலேயே இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்பெர்ம் என்ன ஆயிடுது? ஸ்டாப் பண்ணிடுது. ஏன்னா இந்த சால்ட் என்ன பண்ணுது? அந்த ஸ்பெர்ம் மூவ் ஆயிட்டே போகுதுல, யூ saw in the video itself. That motility is stopped. அந்த மோட்டிலிட்டி ஸ்டாப் ஆன உடனே அந்த ஸ்பெர்ம் வந்து உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. So it can prevent the pregnancy or it can prevent the fertilization. They can remain in the uterus for 5 to 10 years. So இந்த மாதிரி ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த டிவைசஸ் இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்கன்னா, யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து 5 to 10 years வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஹார்மோன் ரிலீசிங் IUDS such as Progesta, CERT and LNG-20 are often called as an intrauterine system, and they increase the viscosity of the cervical mucus and thereby prevent the sperms from entering the cervix. Okay, the viscosity and the mucus அந்த குழவழப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுனால இந்த ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி ஆனாலும் அது மூவ் ஆகி போய் ஃபர்டிலைஸ் பண்ணாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹார்மோன் ரிலீசிங் IUDS. நெக்ஸ்ட், நான் மெடிக்கேட்டட் IUDS ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நெக்ஸ்ட்,
Lippy's loop is a double S-shaped plastic device. இதோட picture கொடுக்கல, but they have mentioned like this. And next, finally, we will finish with this permanent birth control methods are adopted by the individual who do not want to have any more children. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருக்கும், இதுக்கு மேல பிரெக்னன்சியே வேண்டாம் அப்படின்ற முடிவு பண்றவங்க they can go for a permanent birth control methods. இதுல வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் surgical method. Now, yes, surgical sterilization, அதாவது sterile act. இனிமே further one cannot achieve reproduction, or they will lose the ability to reproduce. Other sterilization methods. Surgical na operation. Okay, is it clear for you? Are the permanent contraception methods advised for the male and female partners to prevent any more pregnancies? It blocks the transport of the gametes and prevent conception. Tubectomy. இது நல்லா பாத்துக்கோங்க. Tubectomy is the surgical sterilization in women. In this procedure, a small portion of both fallopian tubes are cut and tied up through a small incision in the abdomen or through vagina. So என்ன பண்ணுவாங்கன்னா, டியூபெக்டமின்னு உங்களுக்கு தெரியும், யூட்ரஸோட அந்த பிக்சர் ஞாபகம் வருதா உங்களுக்கு? யூட்ரஸ் 2 பக்கம் ஃபெலப்பின் டியூப் இருக்கும், 2 பக்கம் ஓவரி இருக்கும். அந்த ஃபெலப்பின் டியூபை என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் நாட் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பர்மனன்ட் மெத்தட். இது மாதிரி பண்ணிட்டோம்னா the ova will not reach the uterus itself. the ova reach ஆனாலும், இந்த எக் ரிலீஸ் ஆனாலும் என்ன ஆயிடும்னா அங்கேயே டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். அங்கேயே நிறைய நமக்கு செல்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணிடும், அதை வந்து டிஸ்இன்டெகிரேட் பண்ணும். இது கிளியர் ஃபார் யூ? ஸோ இந்த பர்மனன்ட் மெத்தட் சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டியூபெக்டோமி அப்படின்னு. இது வந்து ஃபீமேல்ல பண்ணக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். இது கண்டிப்பா என்ன பண்ணும், திஸ் பிரிவென்ட்ஸ் ஃபர்டிலைசேஷன் as well as the entry of the eggs into uterus. யூட்ரஸ்க்கு எக்கே வராது. ஓகே, அந்த ஆம்புலா கிட்டே எக் வராது. அந்த ஆம்புலாக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க, அந்த ஃபெலப்பின் டியூப்ல கட் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்? எஸ். வாசெக்டோமி இஸ் த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். இது நம்ம பார்த்தது ஃபீமேல்ல ஃபெலப்பின் டியூபை கட் பண்ணிடுவாங்க. இங்க மேல்ல வாசெக்டோமி, யூ கேன் see now. Yeah, is the surgical procedure for male sterilization. In this procedure, both vas deferens are cut and tied through a small incision on the scrotum to prevent the entry of sperm into the urethra. Vas deferens மூலமா தான் அந்த sperm வந்து எபிடிடிமிஸ் வருது, அதுக்கப்புறம் யுரேத்ராக்கு போகுது. இங்கேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்க அந்த 2 பக்கமும் vas deferensல கட் பண்ணி அதை நாட் போட்டுறாங்க. நாட் போட்டோன்னு though the sperms are produced, it will not reach the urethra. During coitus, the sperms will not come out. இது வந்து ஃபீமேலோட ஸ்டெரிலைசேஷன் மெத்தட், சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட், வாசெக்டோமி. இது டியூபெக்டோமி. Surely there will be one question based on the difference between tubectomy and vasectomy. கண்டிப்பா கேட்பாங்க, இது ரொம்பவே important. Vasectomy prevents the sperms from heading off to penis at the discharge of no sperms in it. So I believe that I have completed. I've taken too much time for you. I've completed all the you have understood. Any kind of doubts you can clarify. Thank you and have a nice day. Bye bye.